நீ இப்போது தனியாக இருக்கிறாயா? உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறதா? அப்படியானால் இந்த வார்த்தைகள் உனக்காகத்தான். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை எல்லாரிடமிருந்தும் பிரித்து தனியா நிறுத்தும். அந்த நேரத்தில் நம்ம மனசு கேட்கும் கேள்வி, ஏன் நான் மட்டும்? அதற்கான பதில்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சாணக்கியர் சொல்லிய ஒரு உண்மை. ஒரு மனிதன் தனிமையால் உடைந்து போகிறானா, அல்லது அதிலிருந்து ஒரு புதிய சக்தியாக பிறக்கிறானா? இதற்கு பதில் சாணக்கியர் தருகிறார். நீ தனியாக இருக்கிறாய் என்றால் அது யாரும் உன்னை விரும்பவில்லை என்பதல்ல. வாழ்க்கை உன்னை ஒரு பெரிய மாற்றத்திற்காக தயார் செய்கிறது. மரம் ஒன்று வளரும்போது அது கூட்டத்தில் வளராது. அது தனியாகத்தான் வேரூன்றி உயர்கிறது. நீ தனியாக இருக்கிறாய் என்றால் அது நீ வலிமையானவன் என்பதற்கான சான்று. ஏனெனில் அமைதியை எல்லோராலும் தாங்க முடியாது. நண்பர்கள் இல்லாத நேரம் உன்னை நீ உருவாக்கிக்கொள். யாரும் உன்னை கவனிக்காத நேரம் உன் கனவுகளை கவனிக்க ஆரம்பி. ஏனெனில் நீ உன்னை உருவாக்கும் அந்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம். நினைவில் வை, தனிமை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்க வந்தது. அதை பார்த்து பயப்படாதே, அதை பயன்படுத்திக்கொள். அப்பொழுதே நீ சாதாரண மனிதனல்ல, ஒரு சக்தியாக மாறுவாய். விழித்துக்கொள். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் வேண்டுமா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.